ஹிமாச்சல் பிரதேசத்துல ஒரு சின்ன கிராமத்துல அர்ஜுன் பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். அர்ஜுன் ரொம்பவே நேர்மையான நல்ல குணமுடைய ஒரு பையனா இருந்தான். அவன் கிராமத்துல ஒரு சின்ன கடையில ஸ்வீட் பீடா செஞ்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தான். என்ன வேணாலும் சொல்லு அர்ஜுன், உன்னோட ஸ்வீட் பீடா இந்த கிராமத்தில் மட்டும் கிடையாது, தூரம் இருக்கிற கிராமங்களில் வரைக்கும் ஃபேமஸாக இருக்கு. அது எல்லாமே அவங்களோட பெரிய மனசு தான் தலைவரே. ஆனால் நான் எல்லாரும் மாதிரி தானே பீடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, என்னை விட ரொம்ப சூப்பராக ஸ்வீட் பீடா செய்கிறது யாருன்னா அது சுக்கியா சித்தப்பா தான். அட இல்லை அர்ஜுன், இது உன்னோட பெரிய மனசு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பாக ஒரு நாள் ரொம்ப பெரிய ஆளாக பாரு. நீங்கள் வேற தலைவரே, நீங்கள் எப்போது கேள்விப்பட்டிருக்கீங்களா பீடா வித்து யாராவது பணக்காரங்களா இருக்காங்கன்னு? சரி கேளு, சிட்டியிலேருந்து என்னோட விருந்தாளிங்க சில பேர் வராங்க. அவங்க கண்டிப்பாக இங்கேயும் வருவாங்க. அவங்க கிட்ட உன்னோட ஸ்வீட் பீடாவை பற்றி நான் ரொம்ப பெருமையாக பேசியிருக்கேன். அதனால நீ அவங்கள கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்க, சரியா? கண்டிப்பாக தலைவரே, கண்டிப்பாக. நீங்கள் எதுவும் டென்ஷன் ஆகாமல் சாயந்தரம் அவங்கள கூட்டிகிட்டு வாங்க. அப்போ நான் என் கையால் செய்கிற பீடாவை அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே மறக்கவே மாட்டாங்க. சாயந்தரம் தலைவர் 2 ஆளுங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாரு. அர்ஜுன், இவங்க தான் சிட்டியிலேருந்து வந்திருக்க என்னோட விருந்தாளிங்க. அர்ஜுன் அவங்க 2 பேருக்கும் 2 ஸ்வீட் பீடாவை செஞ்சு கையில கொடுத்தான். ஆனா அவங்க 2 பேரும் அந்த ஸ்வீட் பீடாவை சாப்பிட்ட உடனே திடீர்னு அவங்க 2 பேரும் எதுவும் பேசாம இருந்தாங்க. என்னாச்சு? அர்ஜுன் கையால் செய்கிற பீடா ரொம்பவே ஃபேமஸ் ஆனதாச்சே. ஆனால் உங்கள் 2 பேரோட முகம் ஏன் இப்படி மாறுது? என்ன தலைவரே, நீங்கள் தானே உங்கள் கிராமத்தில் இருக்கிற இந்த பையன் ரொம்ப சூப்பராக பீடா செய்வான்னு சொன்னீங்க. தலைவர் ரொம்ப கோபத்தோட அர்ஜுன் கிட்ட என்ன சொன்னாருன்னா, நீ ஏன் இப்படி பண்ணுற அர்ஜுன்? இவங்க முன்னாடி என்ன அவமானப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருக்கியா? இல்லை தலைவரே, நான் ஸ்வீட் பீடா தானே செஞ்சேன். ஆனால் எப்படி இப்படி ஒரு தப்பு நடந்துச்சுன்னு எனக்கே தெரியலையே. போதும் 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 போதும், நிறுத்து. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே கூடாது. 2 பேரும் என் கூட வாங்க. தலைவர் ரொம்ப கோபத்தோட அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. சாயந்தரம் அர்ஜுன் தன்னோட கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு போன போது, உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது, கடையை இவ்வளோ சீக்கிரமா மூடிட்டு வரக்கூடாதுன்னு? நீங்க என்னப்பா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? நைட்டு 11 மணி ஆகுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் ராத்திரி முழுக்க கடையை திறந்து வச்சிருக்கணுமா? நானும் மனுஷன் தானே, டயர்ட் ஆகும்ல. நீ எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கும் தெரியும். அட, உன்னோட வேலை தான் என்ன? நாள் முழுக்க கடையில் சும்மா உட்காந்துக்கிட்டு பீடா தானே செஞ்சுக்கிட்டு இருக்க. சீக்கிரமா கொடு. இந்த மாதம் முழுக்க எவ்வளோ வருமானம் வந்துச்சோ அதை எடுத்து என் கையில் வை. அர்ஜுன் 10,000 ரூபாய் பணத்தை தன்னோட அப்பா கையில கொடுத்தான். அப்பா, இந்த மாதம் வருமானம் இவ்வளோ தான் வந்துச்சு. உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அர்ஜுன், எனக்கு போய் சொல்கிறது சுத்தமாக பிடிக்காது. போன மாதம் நீ எனக்கு 12,000 ரூபாய் கொடுத்த. நீ கொடுக்குற காசு மாதம் மாதம் கம்மியாகிக்கிட்டே இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த மாதம் மட்டும் நீ 10,000 ரூபாயிலேருந்து 1 ரூபா வச்சு கம்மியாக கொடுத்த, நான் உன்னை இந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே துரத்திடுவேன், பார்த்துக்க. அப்போதான் அந்த இடத்துக்கு அர்ஜுனோட சித்தி பொண்ணு வந்தா. போதும் நிறுத்துங்கப்பா, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? உங்க பையனுக்கு இவ்வளவு கொடுமைகள் செய்றீங்க. அண்ணன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் உயிரை கொடுத்து வேலை பார்க்கறாரு. அப்புறம் அவர் சம்பாதிக்கிற ஒவ்வொரு பைசாவையும் உங்க கையில தான் கொண்டு வந்து கொடுக்கறாரு. அப்பவும் உங்களுக்கு இந்த பண பசி தேர்ற மாதிரியே தெரியலப்பா. நீ உன்னோட வாயை மூடு திவ்யா. அவன் உன்னோட அம்மாவோட பையன் கிடையாது, அதை தெரிஞ்சுக்க. தெரியும், இவன் ஏன் பெரியம்மா பையன். ஆனா அநேகமா உங்களுக்கு தான் தெரியல, அண்ணன் எப்பவுமே ஒரு அண்ணன் தான். அது கூட பிறந்தவனா இருந்தாலும் சரி, ஒண்ணு விட்ட அண்ணனா இருந்தாலும் சரி, இந்த அளவுக்கு பெத்த புள்ள கூட செய்ய மாட்டான். ஆனா அண்ணன் உங்களுக்கு எவ்வளவு நல்லது செய்யறாரு. தன்னோட பொண்ணு சொன்னதை கேட்டுட்டு நிரஞ்சன் தாஸ் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நீ அப்பா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்க கூடாது திவ்யா. ஆனா அப்பா மட்டும் உங்களை எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் சரின்னு சொல்றீங்களா? சரி, போய் கை கால் அலம்பிட்டு வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அர்ஜுன் தன்னோட கடைக்கு போயிட்டான். ஆனா அந்த இடத்துக்கு போய் பார்த்த போது அவனுடைய கடை அடிச்சு நொறுக்கப்பட்டிருந்தது. அப்புறம் அந்த இடத்துல தலைவர் சில ஆட்களோட நின்றுட்டு இருந்தாரு. அப்புறம் அவரு அவனை ரொம்பவே கோபமான பார்வையில பார்த்துட்டு இருந்தாரு. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க? என்னோட கடையை எதுக்காக உடைச்சிங்க? நீ என்னோட விருந்தாளிங்க முன்னாடி வச்சு என்னை அவமானப்படுத்திட்டல்ல, அதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கணும்ல. நான் பீடால வேணும்னே எதையும் கலக்கி தரல தலைவரே. அப்படியா? அப்படின்னா பீடால சுண்ணாம்பு அதுவும் அதிகமாயிடுச்சா? ரொம்ப நல்லவன மாதிரி நடிக்காத அர்ஜுன், எனக்கு எல்லாமே தெரியும். இது எல்லாமே உன்னோட பிளான் தான்.
அதுவும் என்ன அவமானப்படுத்துறதுக்காக. அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் என்னை அடிச்சிருக்கலாம், இல்லை திட்டி இருக்கலாம். எதுக்காக என்னோட கடையை உடைச்சிங்க? உன்னோட இந்த கடை தானே உனக்கு சொந்தமானது, அதனால தான் நான் இதை உடைச்சிட்டேன். உன்னால் முடிஞ்சதுன்னா நீ போலீஸ்கிட்ட போய் கூட இதை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உன்னோட கடையில் அப்படி என்ன பெருசாக இருக்கு இந்த பீடாவை தவிர? தலைவரே, இப்போ நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கே தெரியும்ல, என்னோட அப்பாவுக்கு நான் எல்லா மாதமும் அவர் சொல்கிற காசை நான் கொடுத்தே ஆகணும். நான் சரியான நேரத்துக்கு அவருக்கு காசை கொடுக்கலன்னா அவர் என்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா நீ ஒரு வேலை பண்ண அர்ஜுன், உன்னோட இந்த பீடா கூடையை எடுத்துக்கிட்டு வீடு வீடாக போயிட்டு பீடா வித்துட்டு வா. பாவம் அர்ஜுன் தேம்பி தேம்பி அழ ஆரம்பிச்சான். ஆனா இப்ப அவன் வீடு வீடா போய் பான் பீடா விக்கிறத தவிர அவனுக்கு வேற எந்த ஒரு வழியும் கிடையாது. அந்த நாளைக்கு அப்புறமா அர்ஜுன் கூடையை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் பீடா விற்க ஆரம்பிச்சான். சாயந்தரத்துக்குள்ள அவன் ரொம்பவே சோர்ந்து போயிடுவான். அவனுக்கு பாவம் எதுவுமே ஞாபகம் இருக்கிறது இல்ல. ஒரு நாள் என்ன நடந்ததுன்னா, அர்ஜுன் பானை வித்துட்டு சாயந்தரம் வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு வயசான ஆளு ரோட்ல அழுதுட்டு இருந்ததை அவன் பார்த்தான். என்னாச்சுங்க ஐயா, நீங்க எதுக்காக அழுறீங்க? இங்க பாருப்பா, என்னோட மனைவிக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் என்கிட்ட கொஞ்சம் கூட காசும் இல்லை அவளுக்கு வைத்தியம் பண்றதுக்காக. டாக்டர் என்ன சொன்னாருன்னா உடனே அவளை அட்மிட் பண்ணி ஆகணுமா. உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுது ஐயா? எனக்கு 10,000 ரூபாய் உடனே தேவைப்படுதுப்பா. ஒருவேளை எங்க இருந்தாச்சும் எனக்கு காசு கிடைச்சதுன்னா என்னால என் மனைவியோட உயிரை காப்பாற்ற முடியும். அர்ஜுன் தன்னோட மனசுல ஏதோ யோசிக்க ஆரம்பிச்சான். ஏன்னா அவன் கையில இருந்தது வெறும் 10,000 ரூபாய் பணம் தான். அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு வயசான அந்த மனிதர் சந்தோஷமாயிட்டாரு. இந்தாங்க ஐயா, 10,000 ரூபாய். இதை நீங்க வச்சுக்கோங்க. சீக்கிரமா உங்களோட மனைவிக்கு வைத்தியம் பாருங்க. இங்க பாருப்பா, எனக்கு எந்த ஒரு சொத்தும் கிடையாது. ஆனா கிராமத்துக்கு அந்த பக்கத்துல எனக்கு ஒரு நிலம் இருக்கு. உனக்கு வேணும்னா நீ அங்க போய் விவசாயம் பண்ணிக்கலாம். ஆனா ஐயா, ஒருவேளை உங்ககிட்ட நிலம் இருக்குன்னா நீங்க அந்த நிலத்தை வித்துட்டு உங்க மனைவிக்கு வைத்தியத்தை பார்க்கலாமே. இவ்வளோ சீக்கிரம் அந்த நிலத்தை என்னால் விற்க முடியாதுப்பா. ஆனா ஐயா, நான் அந்த நிலத்துல என்னத்தை விவசாயம் பண்றது? நீ பீடா விற்கிறல்ல, அப்படின்னா நீ ஏன் பீடா விவசாயம் பண்ணக்கூடாது? இப்படி சொல்லிட்டு அந்த மனிதர் ஒரு வெத்தலை துண்ட அர்ஜுன் கையில கொடுத்தாரு. அப்புறம் ரொம்பவே மர்மமான முறையில ஒரு விஷயம் சொன்னாரு. இது ஒன்றும் சாதாரண பீடா இலை கிடையாது. இது ஒரு மாய பீடா இலை. பல வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு இந்த பீடா இலைய ஒரு மனுஷன் கொடுத்துட்டு போனாரு. இன்னைக்கு நான் இந்த பீடா இலைய ஒரு வரமா உனக்கு கொடுக்க நினைக்கிறேன். நீ எப்போ இந்த பீடா இலைய நிலத்துல புதைச்சிட்டு வெளியே வரியோ, கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே இந்த பீடா செடிகள் மொத்த நிலத்துலையும் பறந்து வளர்ந்துரும். ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, பேராசப்படாத, அப்புறம் நிறைய பீடாவையும் பறிக்காத. இப்படி சொல்லிட்டு அந்த வயசான மனிதர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் அர்ஜுன் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டான். பணம் எங்க அர்ஜுன்? பணம் இல்லப்பா. நான் உங்களுக்கு அடுத்த மாசம் 20,000 ரூபாய் கொடுக்குறேன். சரி, ஞாபகம் வச்சுக்க. ஆனா அடுத்த மாசம் நீ காசு கொடுக்கலனா இந்த வீட்டுக்குள்ள நீ வரதுக்கான கதவை எப்பவுமே மூடி வச்சிடுவேன், பாத்துக்க. அர்ஜுன் அவங்க அப்பா சொன்னதுல எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தவே இல்லை. மறுநாள் அர்ஜுன் அந்த வயசான மனிதர் சொன்ன மாதிரியே அவருடைய சொந்த இடத்துக்கு போயிட்டான். அப்புறம் அர்ஜுன் அந்த சின்ன வெத்தலை இலைய மண்ணுல கொண்டு போத்துச்சான். அப்புறம் அவன் அந்த இடத்துல தண்ணிய ஊத்துன உடனே கொஞ்ச நேரத்துல அந்த நிலத்துல எல்லா இடத்துலயும் சின்ன சின்ன பீடாக்கள் முளைக்க ஆரம்பிச்சது. அர்ஜுன் அந்த பீடாக்களை பறிக்க ஆரம்பிச்சான். அந்த ஐயா உண்மையாவே ரொம்ப பெரிய அற்புதம் பண்ணிட்டாரு. இப்போ அந்த நாள் தூரத்துல இல்ல. நான் சீக்கிரமாவே ரொம்ப பெரிய பணக்காரனா மாற போறேன். அப்புறம் என்னோட தங்கச்சியோட கல்யாணத்தை ரொம்பவே தாம்தூம்னு பண்ணுவேன். அன்னையில இருந்து அர்ஜுன் பான் விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். அப்புறம் அர்ஜுனோட நாட்களே மாறி போச்சு. அடுத்த மாசமே அர்ஜுன் மொத்தமா 30,000 ரூபாய் பணத்தை தன்னோட அப்பா கையில கொண்டு போய் கொடுத்தான். அப்புறம் அந்த இடத்த விட்டு அவன் போயிட்டான். இவன் கிட்ட 20,000 ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவனோட கடையை தலைவர் உடைச்சிட்டாரு. கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நான் கண்டிப்பா இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இவன் இவ்வளோ பணத்தை அப்படி எங்கிருந்து தான் கொண்டு வரான்? அன்னையிலிருந்து அர்ஜுனோட வளர்ப்பு அப்பா அர்ஜுனை ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு நாள் அவரு அர்ஜுனை பான் விவசாயம் பண்றத பார்த்துட்டாரு. அவர் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே அர்ஜுனை பார்த்து சொன்னாரு, அப்படியா? அப்படின்னா இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இதானா? ஆனா உன்னை விட ஒரு பெரிய முட்டாளை என்னோட வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை.
அட உன்கிட்ட இந்த மாய பீடா இலைகள் இருக்குன்னா இதை நீ நிறைய வயல்களில் விவசாயம் பண்ண முடியும்ல. அதிலிருந்து உன்னால் நிறைய பீடாக்களையும் எடுக்க முடியும். ஆனால் நீ எதுக்காக இவ்வளோ குறைஞ்ச பீடா செய்கிற? இல்லைப்பா, என்னால் பேராசைப்பட முடியாது. கொடு, அந்த பீடா செடியை என்கிட்ட கொடு. விவசாயத்தை நான் பார்த்துக்கிறேன். நீ போய் நம்ம வீட்டில் உட்காரு. அப்பா, நான் சொல்கிற விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. பேராசை அதிகமாச்சுன்னா எல்லாமே மோசமாயிடும். அப்புறம் என்கிட்ட நிறைய பான் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு நல்லாவே தெரியும்ல அர்ஜுன், எனக்கு இந்த உலகத்தில் ரொம்பவே பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா அது பணம் தான் நான் சொல்லுவேன். ஒருவேளை நீ அந்த பான் செடியை ஒழுங்கு மரியாதையாக என்கிட்ட கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் வீட்டில் இருந்து உன்னை மட்டும் அனுப்ப மாட்டேன், உன் கூடவே சேர்த்து உன்னோட தங்கச்சியும் வெளியே அனுப்பிடுவேன், பார்த்துக்க. தனக்கு விருப்பம் இல்லாமலேயே அர்ஜுன் வேற வழியே இல்லாம கட்டாயத்தின் பேர்ல அந்த வெத்தலை துண்டை அவங்க அப்பா கையில கொடுத்தான். சரியான முட்டாள். இப்போ நான் எல்லா பீடாவையும் பறித்து விற்க போகிறேன். அப்புறம் கொஞ்ச நாளுக்குள்ளேயே என்னோட வீடு பெரிய அரண்மனையா மாறப்போகுது. ஆனா அப்படியே தலைகீழா நடந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இனிப்பான பான் யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் தலைவர் கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு நிரஞ்சன் தாஸோட வீட்டுக்கு போயிட்டாரு. நிரஞ்சன் தாஸ், உன்னோட பீடாவை யாரெல்லாம் சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருமே நோயாளி ஆயிட்டாங்க. நான் சொல்கிறத தயவு செஞ்சு நம்புங்க. நான் அந்த ஸ்வீட் பீடாவில் எதையுமே கலக்கலை. ஆனால் ஜனங்களுக்கு எப்படி உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னு தெரியல. அது எல்லாம் எனக்கு தெரியாது. நீ தான் அவங்க எல்லாரையும் நோயாளி ஆக்கின. இப்போ நீ தான் அவங்க எல்லாரையும் சரி பண்ணணும். இல்லைனா நான் உன்னை பற்றி போலீஸில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவேன், பார்த்துக்க. அப்புறம் உன்னை ஜெயிலில் போய் கம்பி எண்ணெய் வச்சிடுவேன். இங்கே பாருங்க தலைவரே, எங்கள் அப்பாவோட பக்கத்தில் இருந்து நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போச்சோ அவங்க எல்லாரையும் குணமாக்கிறதுக்கு நான் முழு முயற்சி பண்ணுறேன். எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிடுப்பா. நான் பேராசையால் குருடன் ஆயிட்டேன். நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதிக பேராசை ஒரு மனுஷனுக்கு கெட்டதை தான் கொடுக்கும், வேற எதையுமே கொடுக்காது. நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நீங்கள் இந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு பெரிய விஷயம்தான். அதுக்கப்புறமா அர்ஜுன் அந்த வயசான ஆளை தேடி போக ஆரம்பிச்சான். அவனோட உழைப்புக்கான பலனும் கிடைச்சது. நான் உன்கிட்ட சொன்னல அதிக பேராசை படக்கூடாதுன்னு. இங்க பாருங்க ஐயா, பேராசை நான் படலை, என்னோட அப்பா தான் பட்டாரு. அதுக்கான தண்டனையும் அவருக்கு கிடைச்சிருச்சு. வேற யாராவது இருந்திருந்தா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ண மாட்டேன். ஆனா நீ ரொம்பவே நல்ல மனுஷன்னு எனக்கு தெரியும். உன்னோட அப்பாவா இருந்தும் அவர் உன் மேல ரொம்பவே கடுமையா நடந்துக்கிட்டாரு. இருந்தாலும் நீ அவருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்க. கேளு, இனிமே நீ அந்த மாய பீடால இருந்து எவ்வளோ பீடா எடுக்கிறியோ அதுல இருந்து ஒரு பீடாவை எடுத்து பீஸா பிரிச்சிரு. அப்புறம் அந்த பீடாவை எல்லா பீடாவிலையும் கலந்துடு. அப்போ அந்த எல்லா பீடாவும் மூலிகைகளோட வேலையே செய்யும். அப்புறம் யாருக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போச்சோ அவங்க எல்லாருமே குணமாயிடுவாங்க. அர்ஜுன் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சான். அவன் மூலிகை மருந்துகளை ரெடி பண்ணான். அப்புறம் தான் விவசாயம் பண்ண அந்த பான்ல அந்த மூலிகை மருந்த கலந்தான். அதுக்கப்புறம் யாரெல்லாம் அந்த பானை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் குணமாயிட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள்லயே அர்ஜுன் விவசாயம் பண்ண அந்த இனிப்பான பான் மற்ற நகரங்கள்ல கூட பிரபலமாக ஆரம்பிச்சது. என்ன மன்னிச்சிடு அர்ஜுன், நான் உன்கிட்ட ரொம்ப மோசமாவே நடந்துக்கிட்டேன்னு தோணுது. ஆனா உன்னாலதான் இன்னைக்கு இந்த கிராமத்தோட பேரு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்கு. இல்லை தலைவரே, மன்னிப்பு கேட்க வேண்டிய எந்த ஒரு அவசியமும் கிடையாது. நம்ம எல்லாருமே ஒரே கிராமத்து ஆளுங்க, சகோதரர்களை போல. சகோதரர்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டைகள் வரதானே செய்யும். அர்ஜுன் சொன்னதை கேட்டு தலைவர் சிரிக்க ஆரம்பிச்சாரு. சில மாசங்களுக்கு அப்புறமா அர்ஜுன் தான் தங்கையோட கல்யாணத்தை ரொம்ப கோலாகலமா நடத்தினா. அர்ஜுனோட அப்பா தன்னுடைய சொந்த பிள்ளை மாதிரி அர்ஜுன் மேல பாசத்தை காட்ட ஆரம்பிச்சாரு. அப்புறம் இன்னைக்கும் அர்ஜுன் அந்த மாய ஸ்வீட் பான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான்.